இன்டர்வியூக்கு போகும்போது ஹச்ஆர் முதல்ல கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப். இந்த கொஸ்டினுக்கு நீங்க பெஸ்ட்டா ஆன்சர் பண்ணிட்டாலே ஹச்ஆர் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் ஆயிடுவாங்க. ஆனா ஃப்ரெஷர்ஸ் இங்க தான் பெரிய மிஸ்டேக் வந்து பண்ணுவாங்க. அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், அப்புறம் எஜுகேஷன் பேக்ரவுண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோல டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப் கேள்விக்கு எப்படி பெஸ்ட்டா ஆன்சர் குடுக்குறது? எப்படி ப்ரொஃபஷனலா ஆன்சர் குடுக்குறதுங்கிறது தான் நம்ம எண்ட் டு எண்ட் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவ முழுசா பாருங்க. வீடியோவோட எண்ட்ல ஒரு சூப்பரான டிப்ஸ வந்து நான் சொல்லப் போறேன். அந்த டிப்ஸ் உங்களுக்கு அடுத்த இன்டர்வியூக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போலாம். ஹாய் கைஸ், இது CareerSprintX சேனல். இந்த சேனல்ல ஃப்ரெஷர்ஸ் மற்றும் ஜாப் சீக்கர்ஸ்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லான கெரியர் டிப்ஸ், இன்டர்வியூ டிப்ஸ் பத்தின வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி கேரியர் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், ஹச்ஆர் ஏன் இந்த கேள்வி கேட்குறாங்க? முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஹச்ஆர் உங்களுடைய முழு வாழ்க்கை கதையை கேட்கறதுக்காண்டி அவங்க இந்த கொஸ்டின் கேட்கல. ஸோ ஹச்ஆர் செக் பண்ணுறது உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில், உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல், இந்த ஜாப் ரோலுக்கு நீங்கள் ஃபிட் ஆகுறீங்களா, உங்களுடைய பேக்ரவுண்ட், இதெல்லாம் தான் மெயினான திங்ஸ் வந்து ஹச்ஆர் வந்து செக் பண்ணுறதுக்காக தான் இந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறாங்க. அதனால ஆன்சர் வந்து ஷார்ட்டாகவும் ப்ரொஃபஷனலாகவும் இருக்கணும். ஓகே, டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப் ஆன்சர் வந்து எப்படி ஸ்ட்ரக்சராக வந்து நம்ம கொடுக்குறதுங்கிறத இந்த வழியில் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஒரு பர்ஃபெக்ட் ஆன்சருக்கு இந்த 5 டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 1, இன்ட்ரோடக்ஷன். இதுல உங்களுடைய பேர் மற்றும் எஜுகேஷன் டீடைல்ஸ் வந்து கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், குட் மார்னிங் மேம், தேங்க் யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மை நேம் இஸ் ராகுல். ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் பிகாம் இன் காமர்ஸ் ஃப்ரம் XYZ காலேஜ். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்கலாம். ஸ்டெப் 2 வந்து ஸ்கில்ஸ். எக்ஸாம்பிள், டியூரிங் மை அகடமிக் ஜேர்னி ஐ டெவலப்டு ஸ்கில்ஸ் லைக் டீம் ஒர்க், கம்யூனிகேஷன் அண்ட் பேசிக் நாலேஜ் இன் MS Excel அண்ட் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கலாம். 3 வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட், இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க, அது பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து ஷேர் பண்ணுங்க. எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லைன்னு நீங்கள் வந்து ஒரி பண்ண வேணாம். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, ஐ ஹாவ் ஒர்க்டு ஆன் அ காலேஜ் ப்ராஜெக்ட் ரிலேட்டட் டு ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் விச் ஹெல்ப்டு மீ இம்ப்ரூவ் மை அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டெப் 4 வந்து ஸ்ட்ரென்த். உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன என்பதை சொல்லுங்க. எக்ஸாம்பிளுக்கு, மை ஸ்ட்ரென்த்ஸ் ஆர் பீயிங் பேஷன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ட், செல்ஃப் மோட்டிவேட்டர் அண்ட் ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டெப் 5 வந்து கேரியர் கோல். ஃபார் எக்ஸாம்பிள், ஆஸ் அ ஃப்ரெஷர் ஐ எம் லுக்கிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி வேர் ஐ கேன் லேர்ன் நியூ ஸ்கில்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூட் டு தி கம்பெனிஸ் கிரவுத்னு சொல்லலாம். இப்போ கம்ப்ளீட் சாம்பிள் ஆன்சர்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். நீங்க கம்ப்ளீட்டா எப்படி வந்து ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கறதுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். Good morning, sir or madam. Thank you for giving this opportunity. My name is Rahul. I have completed BCom from XYZ College. During my studies, I have developed knowledge in accounting, MS Excel, and communication skills. I also worked on an academic project that improved my problem-solving skills and team abilities. My strengths are being passion, self-confidence, self-motivated, and hard work. As a fresher, I am looking for an opportunity where I can learn new skill and contribute to the company's growth. Thank you. Part 4 வந்து common mistake to avoid. இந்த கேள்வியில ஃப்ரெஷர்ஸ் செய்யற முக்கியமான மிஸ்டேக்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். மிஸ்டேக் நம்பர் 1, என்னோட ஃபேமிலியில 5 பேர் 6 பேர் இருக்காங்கன்னு ஸ்டார்ட் பண்றது. அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. மிஸ்டேக் நம்பர் 2, 5 மினிட்ஸ்க்கு மேல பேசுறது. பெஸ்ட் டியூரேஷன் பாத்தீங்கன்னாக்கா 60 செகண்ட்ல இருந்து 90 செகண்ட் வரதான் நீங்க டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப் வந்து ஷேர் பண்ணணும். மிஸ்டேக் நம்பர் 3, ரெஸ்யூம்ல இல்லாத விஷயங்களை ஷேர் பண்றது. மிஸ்டேக் நம்பர் 4 வந்து மெமரைஸ் பண்ணிட்டு ரோபோட் மாதிரி பேசுறது. இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பார்ட் 5 வந்து கான்ஃபிடன்ஸ் டிப்ஸ். இன்டர்வியூக்கு முன்னாடி இந்த பிராக்டிஸ்லாம் நீங்க பண்ணிக்கோங்க. மிரர் முன்னாடி நின்று பிராக்டிஸ் பண்ணுங்க. போன் கேமரால பேசி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லோவா கிளியரா பேசுங்க. ஸ்மைல் மெயின்டைன் பண்ணுங்க. ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமான விஷயம். சார் வந்து பெர்ஃபெக்டான இங்கிலீஷ் வந்து இங்க பார்க்க மாட்டாங்க. நீங்க கிளியரா கான்ஃபிடென்ட்டா பேசுறீங்களா அப்படிங்கறது தான் பார்ப்பாங்க. அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்போது இன்ட்ரோடக்ஷன், ஸ்கில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட், ஸ்ட்ரென்த் பிளஸ் கேரியர் கோலை வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்களுடைய இன்டர்வியூ சக்சஸ் டிப்ஸ்க்காக CareerSprintX சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.